ஜோஹர் ஸ்கூடாயில் கொலையில் முடிந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சனிக்கிழமை தமான் இண்டஸ்ட்ரி ஜெயாவில் ஒரு கேளிக்கை மையத்திற்கு வெளியே சிங்கப்பூரில் வேலை செய்யும் 27 வயது இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனிருந்த அவரின் நண்பர் மீதும் துப்பாக்கிச் சூடு பட்டு காயமடைந்தார். இந்நிலையில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரு பெண் உட்பட 26 முதல் 29 வயதுக்குட்பட்ட 3 கைது செய்தது. கைதான போது அவர்களிடம் ஆயுதம் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் சோதனையில் அவ்விரு ஆண்களில் ஒருவருக்கு பழைய கிரிமினல் குற்றப்பதிவு இருப்பது கண்டறியப்பட்டது. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் குண்டர் கும்பல் நடவடிக்கைகள் அல்லது திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களுடன் இதற்கு ஏதேனும் தொடர்பு இருக்கும் சாத்தியத்தை அவர்கள் மறுக்கவில்லை. மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபூடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ ஏயோன் பிக் ஃபாலேமுக்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரைக்குங்க. நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் பலவிதமான பொருட்கள், பலவிதமான உணவு வகைகள் நீங்கள் சுவைப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என காத்துக் கொண்டிருக்கின்றது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.